வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நான் முதலாங்கட்ட தோட்ட வேலையாக வெங்காயம் நட போகிறேன். அதோட பாலக்கீரை விதையும் போட போகிறேன், லீக்ஸ் விதை. வாங்க அதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க நாங்கள் வெங்காயம் நடுவோம். வெங்காயம் நடுறதுக்கு முன்னால் நான் ஆல்ரெடி இந்த மண்ணுகள் எல்லாம் எப்படி பதப்படுத்தினான்னு சொல்லி பசலையாக்கி இருக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். மண் எங்கே வேண்டுன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கள் பார்க்காத நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுமானாக்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் ஆல்ரெடியே மண்ணுகள் போட்டெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த பாக்ஸுகளுக்கு ரெஜிபோம் பாக்ஸுகளுக்குள்ள தான் நான் இப்போ வெங்காயம் நட போகிறேன். அதோட பாலக்கீரை விதையும் போட போகிறேன், மற்றது லீக்ஸ் விதையும் போட போகிறேன். இப்போ இவ்வளோ தான் நான் இப்போ தோட்டத்தில் இன்றைக்கு நான் செய்ய போகிற வேலை. பார்த்தீங்களான்னு சொன்னால் என்னுடைய உள்ளி மரத்தை பாருங்கள் இப்படி வளர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லி. அதோட அங்கால பாருங்கள் பாலக்கீரை இருக்குது. பாலக்கீரை நான் 2025 போட்ட பாலக்கீரை தான். அது இப்போ வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது. நான் வெட்டி சமைக்கிறேன். நான் இப்போ நாங்கள் வெங்காயம் நடுவோம். வெங்காயம் நடுறதுக்கு முதல்ல வெங்காயம் நான் எடுத்துகிட்டு வருகிறேன். இப்போ பார்த்தீங்களாண்டா இதுதான் என்னுடைய வெங்காயம் பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா முளைச்சிருக்குது. இப்போ இதைத்தான் நான் நட போகிறேன். இது பழைய வெங்காயம் பண்ணுறபடியாக டக்குன்னு குயிக்காமல் வரும். இப்போ நாங்கள் நடுவோம் இந்த வெங்காயத்தை. இதில் பாருங்கள் ஆல்ரெடி நான் மண்ணுகள் போட்டெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கிறபடியாக நடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நான் மண் போட்ட உடனே மழையும் பெஞ்சபடியாக வெங்காயம் இப்போ நடலாம். இங்கே இடவும் மழை பெஞ்சது, அதால் வெங்காயம் ஈஸியாகவே நட்டுக்கொள்ளலாம். எல்லா வெங்காயத்தையும் நட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் நிறைய வெங்காயம் நடலாம். ஒரு நிறையில் 4 வெங்காயம் நட்டுக்கொள்ளலாம். நல்லா கொத்து கொத்தாக வேறும் வெங்காயம். நீங்கள் இதுக்கு மருந்தோ பசலையோ எதுக்குமே போட தேவையில்லை. இந்த சின்ன வெங்காயத்துக்கு நான் எப்படி மண் பதப்படுத்தினானோ அதே மாதிரி நீங்களும் மண்ணை பதப்படுத்திட்டு வெங்காயம் வச்சிங்களன்னு சொன்னால் எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு பசலையும் அடிக்க போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே நாங்கள் வெங்காயம் நட்டுட்டு இதே மாதிரி எல்லா பாக்ஸுக்குள்ளேயும் வெங்காயத்தை நட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களாண்டா நான் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் பாலக்கீரை விதை போட போகிறேன். பாலக்கீரை இதுக்குள்ளே போட்டு விட்டால் வளர்ந்து வந்துடும். இப்போ நான் இதில் பாலக்கீரை விதைகளை போட்டுக்கொள்ளுறேன். பாலக்கீரை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் குளிருக்கும் வெறும் பயப்படாமல் குளிர்னாலேயும் போட்டு விடலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய பாலக்கீரை 2025 போட்ட பாலக்கீரை இப்போ நான் கீரை பிடுங்குறேன். நான் இப்போ பாலக்கீரை போட்டுட்டேன். இதுக்குள்ள 1 கிலோ போட்டாலே காணும் எனக்கு பாலக்கீரை. ஆல்ரெடி 2 பாக்ஸுக்குள்ள இருக்கிறபடியே ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நான் லீக்ஸ் போட்டு விட போகிறேன். எப்படி வருகுதுன்னு பார்க்கலாம். லீக்ஸ் போட்டு பார்க்குறேன். இந்த முறை எப்படி வருகுதுன்னு பார்ப்பேன். இப்போ லீக்ஸ் விதையும் போட்டுட்டேன். இதுக்கு நாங்கள் மேலால் அப்படியே பெரும் மண்ணை மேலால் போட்டு மூடி விட்டிங்களாண்டா சரி. பாப்பா எவ்வளோத்துக்கு இந்த லீக்ஸ் வளர்ந்து வருதுண்டு.
இன்றைக்கு வந்து நான் பாலக்கீரை விதையும் லீக்ஸ் கீரை விதையும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் தான் நட்டிருக்கிறேன். பாருங்க வெங்காயம் வந்து நான் இதில் பாருங்க 2 பாக்ஸில் நட்டுட்டேன், அங்கே ஒரு பாக்ஸில் நட்டிருக்கிறேன். பேருந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இங்கேயும் ஒரு பாக்ஸில் இப்போ நான் வெங்காயம் நட்டிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் பாருங்க உள்ளி மரம் நிற்கிது, வெங்காயம் நிற்கிது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டக்கடலை மரம்னு நிற்கிது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல பாருங்கள். இது வந்து கொண்டக்கடலை மரம் முளைச்சி வந்திருக்குது. இதுக்கு நிறைய நிற்கிது. இப்போ தான் இந்த பாருங்க முளைச்சி வருது. கொண்டக்கடலை மரமும் நிறைய போட்டது, கொஞ்சம் தான் முளைச்சி வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ள வெங்காயமும் நான் நட்டிருக்கிறேன். பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்போ நான் முதலாங்கட்ட வேலையாக தோட்டத்தில் நான் வந்து வெங்காயமும் பாலக்கீரையும் லீக்ஸும் நட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.